السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. صدق الله العلي العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم كان داود عليه الصلاة والسلام لا يأكل إلا من عمل يده أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்க நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை எப்பொழுது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஜும்மா உரையில் உழைப்பாளர்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மே 1 என்றால் உழைப்பாளர்கள் தினம் என்று சொல்வார்கள். இன்னைக்கு நிறைய நபர்கள் எஜமானாக இருப்பதற்கு காரணம் உழைப்பாளிகள். அந்த உழைப்பாளிகள் இல்லை என்றால் யாரும் எஜமானாக இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் உங்களுக்கென்ற ஒரு உழைப்பாளிகள் இல்லை என்றால் மனித வர்க்கம் என்பது மலைகளிலும் காடுகளிலும் அவர்கள் வசிப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உழைப்பு என்பது ஒரு மனிதனுக்கு உயர்வை தரும். இந்த சமுதாயத்தில் அவனுக்கென்ற ஒரு கண்ணியத்தை கொடுக்கும். உழைப்பாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது சில சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களும் உழைத்தீர்களா என்று கேட்டார்கள். ஆம் என்று சொன்னார்கள். மக்காவிலே நான் வசிக்கும் போது, மக்காவிலே நான் இருக்கும் போது நான் ஆடு மேய்த்தேன். ஆடு மேய்த்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை என்னோட குடும்பத்துக்கு செலவாக நான் எடுத்துக்கொண்டேன். நான் உழைத்தேன், உழைத்து நான் உண்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மறுபடி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு வியாபாரம் பண்ண தெரியுமா? ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்பதாக மக்காவிலே வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை முஹாஜிர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். வியாபாரத்தினுடைய துளிகள்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். வியாபாரம் செய்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை தன்னுடைய குடும்பத்துக்கு செலவு செய்தார். எப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைத்தார்கள், உழைப்பாளர்களுக்கு கண்ணியம் கொடுத்தார்கள். மதீனாவுக்கு வந்த உடனே என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு துறையில இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனாவுக்கு வந்த உடனே என்ன தொழில்? ஒரு இடத்துக்கு புதுசா போறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு தொழில் ஒன்று தெரியணும். மதீனாவை பொறுத்தவரை விவசாயம் தான் அதிகம், விவசாயம் அதிகம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வசிக்கக்கூடிய முஹாஜிர்களிடத்திலே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவசாயம் எப்படி பண்ண வேண்டும், விவசாயத்தினுடைய உழைப்பு என்ன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். நபி அவர்களும் விவசாயத்தை உழைத்தார்கள், உழைத்தவர்களுக்கு கண்ணியம் கொடுத்தார்கள். இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்தார்கள், உழைத்தார்கள். அதுல சில சஹாபாக்களுக்கு, சில நபிமார்களுக்கு மத்தியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில தொழில்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹதீஸிலே வருகிறது, قال داود عليه الصلاه والسلام لا يأكل الا من عمل يديه. தாவூத் நபி அவர்கள் தங்களுடைய கரத்தால் உழைத்துக் கொண்டு உண்ணுவார்கள், வேற எதுவும் செய்ய மாட்டாங்க. உழைப்பார்கள், உழைத்து உண்ணுவார்கள். ஒரு நேரத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு அரசாட்சியில ஒரு ஜனாதிபதியா இருக்கிறாங்க. ஜனாதிபதியா இருக்கும்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இரவு நேரத்தில் மக்கள்கிட்ட போய் விசாரிப்பாங்க. மாறு வேடம் போட்டு தன்னுடைய நான் எஜமான் என்று மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக வேண்டி இரவு நேரத்தில் வந்து அப்படி வளம் வருவாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில மக்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க, உங்க எஜமான் எப்படி இருக்கிறாங்க, உங்களுடைய எஜமான் உங்களோட நல்லபடியாக நடந்துக்கிறாங்களா? ஏன்னா அவர்களுக்கு நிறைய நபர்கள் வேலை செய்கிறார்கள், எல்லாத்தையுமே கேட்கிறாங்க. கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 மலக்குமார்களை மனித ரூபத்தில் அல்லாஹ் அனுப்புறான். யாரு? 2 மலக்குமார்கள் மனிதனுடைய ரூபத்தில் வருகிறார்கள். வருகின்ற போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு இருந்த 2 மலக்குமார்கள்ட்ட, மனிதராக வந்திருக்கக்கூடிய அந்த மலக்கிட்ட கேட்டாங்கன்னா, தாவூதுடைய ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. தாவூதுடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது வந்திருந்த மனித ரூபத்தில் வந்திருந்த அந்த மலக்கு சொன்னாங்களா, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி என்பது மக்கள் மத்தியில சிறப்பாக இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை, ஆனா ஒரே ஒரு குறை மட்டும் இருக்கு அப்படின்னாங்களாம். பொதுமக்களின் அரசுடைய சொத்து என்பது பொதுமக்களுக்கு சொந்தமானது. அந்த பொது சொத்தில இருந்து நீங்கள் உழைக்காமல் உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் செலவு செய்கிறீர்கள், இது மட்டும்தான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா உழைக்காம அரசாங்கத்துடைய சொத்துல இருந்து, பொதுமக்களுடைய சொத்துல இருந்து நீங்க உழைக்காம நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்ட்டு மனித ரூபத்தில் வந்த அந்த மலக்கு சொல்லும் போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பள்ளிவாசல்ல மெஹராப்ல வந்து உட்கார்ந்து அழுகுறாங்க. எந்த அளவுக்கு அழுதாங்க அப்படின்னா ஹதீஸில் வருகிறது, அவருடைய தாடியில் நனைகின்ற அளவுக்கு அழுது கொண்டு இருந்தார்கள். அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, யா அல்லாஹ், பொதுமக்களுக்கு சொந்தமான பொது சொத்துல இருந்து இதுவரைக்கும் நான் கழித்தேன், அதனால் இன்னும் எனக்கு என்ற ஒரு உழைப்பை எனக்கு நீ தா என்று நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். பொது சொத்தில் இருந்து செலவு செய்யாமல் தன்னுடைய சொந்த உழைப்பை கொண்டு என்னுடைய உழைப்பால் என்னுடைய குடும்பம் செலவு செய்ய வேண்டும், அந்த உழைப்பால் நான் உயர வேண்டும் என்று
தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அப்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தொழிலை ஒன்று அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். என்ன தொழில் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய இடங்கள் நம்ம எல்லாம் பார்ப்போம், இரும்ப உருக்கி பல வடிவங்கள் செய்வார்கள். சாதாரண ஒரு இரும்பு கடப்பாறை எப்படி செய்யணும் அழகா செஞ்சு கொடுத்துருவாங்க. அருவா எப்படி செய்யணும், கத்தி எப்படி செய்யணும், அடுப்பு எப்படி செய்யணும். அந்த மாதிரி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு தொழில் என்ன தெரியுமா? இரும்பை உருவாக்கி, அது சொல்லுவாங்கல்ல, போருக்கு போடக்கூடிய கசவம் ஆடைகள் உருவாக்கி கொள்வார்கள். இரும்பட பல வடிவங்கள் செய்வார்கள். இந்த தொழிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், என்னுடைய உழைப்பால் நான் உயர்ந்தேன். அவர்களுக்கு கீழே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கீழே நிறைய நபர்கள் வேலை செய்தார்கள். எல்லா நபர்களுக்கும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உழைப்பாளர்களுக்கு என்ற ஒரு கண்ணியத்தை கொடுத்தார்கள். நான் எஜமான், நான் வேலை செய்ய மாட்டேன் என்று அவர்கள் சொல்லவில்லை. தொழிலாளியோடு சேர்ந்த அவர்களும் முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக மாறினார்கள். இப்படியாக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில உழைப்புகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். நீங்கள் உழைத்து உண்ண வேண்டும், யாரிடத்திலும் யாத்திரகம் நீங்கள் கேட்க வேண்டாம், நீங்கள் உழைத்து உண்டால் உங்களுடைய உயரும், உங்களுக்கென்ற ஒரு கண்ணியம் கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பூமிக்கு அல்லாஹ் அனுப்பிவிட்டான். பெரிய காடு, கண்ணு தெரியாத காட்டுல, ஒண்ணுமே தெரியாத இடத்துல உங்களை விட்டா எப்படி இருக்கும்? என்ன செய்ய முடியும்? தன்னந்தனியாக ஒண்ணுமே இல்லை, யாருமே இல்லை, என்ன செய்ய முடியும்? அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹ் இந்த பூமிக்கு அல்லாஹ் அனுப்பிவிட்டான். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் ஒரு ஆடையாக அணிந்து கொண்டு இந்த பூமிக்கு வந்தார்கள். பூமியில வெறுங்கையோடு நிக்கிறாங்க. அவங்க இறங்கிய இடம் இலங்கையில இறங்கினாங்க. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பருத்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பருத்தின்னு சொல்லுவாங்கல்ல, பருத்தியில பஞ்சு எடுப்பாங்க, அந்த பருத்தியில பருத்தி பால் எடுப்பாங்க, ஒவ்வொரு கலைகள், அந்த துணி நெய்யக்கூடிய அந்த பருத்தி துணி என்று சொல்வார்களே, அந்த பருத்தி துணியை எப்படி நெய்ய வேண்டும், அந்த துணியை எப்படி தயாரிக்க வேண்டும் என்பதை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆதமே, இது உங்களுக்கென்ற ஒரு தொழில், நீங்கள் உழைத்துதான் உண்ண வேண்டும், உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது, நீங்கள் உழைப்பாளர்கள், நீங்கள் உழைக்க வேண்டும், இது உங்களுக்கென்ற ஒரு தொழில் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரு? அவர்களுக்கும் என்ற ஒரு தொழிலை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இன்னைக்கு நிறைய நபர்கள் முதலாளியாக இருப்பதற்கு காரணமே தொழிலாளிகள், உழைப்பாளர்கள். அந்த உழைப்பாளர்கள் இல்லை என்றால் யாருமே எஜமானாக முதலாளியாக இருக்க முடியாது. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சில உழைப்புகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அது என்ன ஒரு உழைப்பு அப்படின்னா, ஆசாரி வேலை. ஆசாரி வேலை என்ன? நம்மளுக்கெல்லாம் தெரியும். கதவு செய்கிறது, பெஞ்சு செய்கிறது, இப்படி நிறைய மாடல்கள். அந்த வேலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். சொல்றான், ஜக்கரியாவே, இது உங்களுக்கென்ற ஒரு தொழில், இது உங்களுக்கென்ற ஒரு உழைப்பு. நீங்கள் உழைத்தாத்தான்
நீங்கள் உண்ண முடியும், நீங்கள் உழைத்தால் உங்களுடைய கண்ணியம் உயரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்படியான குறிப்பிட்ட சில நபிமார்களுக்கு அல்லாஹ் சில உழைப்புகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். உழைப்பாளர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். நம்மள கீழே ஒரு 10 நபர்கள் வேலை செய்கிறார்களா, அவர்களை முகம் சுளுக்குகின்ற அளவுக்கு நாம் பேசிவிடக் கூடாது. அவர்களுக்கென்ற ஒரு கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு யூத சிறுபையன் ஒருத்தன் இருந்தான் மதீனாவில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போதுமே வேலை செய்யக்கூடியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது போனா தண்ணீர் எடுத்து கொடுப்பது, ஆடைகள் எடுத்து கொடுப்பது, செருப்பு எடுத்து கொடுப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியிடங்களுக்கு போனா உணவுகளை தூக்கிட்டு, இப்படியாக ஒரு உழைப்பாளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உழைப்பாளி. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த சிறுவன் வரவில்லை. அந்த சிறுவனை பார்ப்பதற்காக வேண்டி நபி அவர்கள் விசாரிக்கிறார்கள். மதீனாவில் இருந்த சில சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த சிறுவர் உடம்பு சரியில்லாம ரொம்ப முடியாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. முதலாளி என்பவர்கள் தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய உழைப்பாளிகள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சூழ்நிலை அவருடைய நிலைமைகள் மாறினாலும் சரி, முதலாளியா இருக்கக்கூடியவர்கள் நம்மளை கீழே வேலை செய்த அந்த உழைப்பாளிகளை நாம் சென்று பார்க்க வேண்டும். அது நம் மீது ஒரு கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவரை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். படுத்த படுக்கையோடு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலமாட்டில் வந்து உட்கார்ந்து தன்னுடைய கையை நெத்தில வைத்துக் கொண்டு தடவி கொடுக்கிறார். சிறுவரே, இஸ்லாத்துக்கு நீ வந்துவிட்டால் உன்னுடைய இருக்கக்கூடிய இடம் என்பது சிறப்பாக இருக்கும். நீ இறந்து போனால் வாழ்க்கை முழுவதும் அது உனக்கு நரகமாக இருக்கும் என்று சொன்னார்கள். உடனே அந்த சிறுவன் தன்னுடைய பெற்றோர்களை பார்க்கிறான். நம்மளுக்கு அவருக்கு முன்னாடி அவனுடைய தாயும் தந்தையும் நிற்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க? சரின்ட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான அந்த சிறுவன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கீழே வேலை செய்த அந்த உழைப்பாளிகளுக்கு நபி அவர்கள் கொடுக்கின்ற ஒரு கண்ணியம், தலையில தடவி கொடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த சிறுவன் சொன்னான். அந்த சிறுவன் சொல்லி முடித்த உடனே அந்த சிறுவனுடைய ரூஹ் பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முதலாளி தன்னுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த உழைப்பாளர்களுக்கு, அந்த உழைப்பாளிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த சிறுவனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த சிறுவனுடைய கபருடைய வாழ்க்கை நீ விசாலமாக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த சிறுவனுடைய ஜன்னத்துடைய இடத்தை நீ விசாலமாக்குவாயாக. நீ சொர்க்கத்தை வழங்குவாயாக என்று ஒரு முதலாளி தன்னுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். ஒரு முதலாளினா இப்படித்தான் இருக்கணும். அதே மாதிரி தொழிலாளி என்பவர்கள் தன்னுடைய முதலாளிக்கு எந்த விதத்திலும் துரோகம் செய்யக்கூடாது. கிட்டத்தட்ட 10 வருஷம் 5 வருஷம் ஒரே இடத்துல வேலை செய்வோம். அந்த முதலாளி நல்லபடி நம்ம வச்சிருப்பாரு. உனக்கு என்ன வேணுமோ தார, நீ செய்ய. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது தொழிலாளி என்பவர்கள் இதை விட எனக்கு வேற பக்கம் நல்ல வேலையில் கிடைக்கும் போது நம்மளுக்கு பக்கபலமாக இருந்து நம்மளை உருவாக்கி சமுதாயத்தை நம்மளுக்கென்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்து நீனும் எனக்கு ஈக்குவலாக இரு என்ற சொல்லி ஒரு முதலாளி தனக்கு தோளுக்கு தட்டி கொடுத்து நீனும் நல்லா இருக்கும் என்று ஆசைப்பட்ட அந்த முதலாளிக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? துரோகம் செய்யக்கூடாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி வந்தாங்க. யார உமர் அவர்களே, நான் செய்கின்ற வணக்கம் வழிபாடு என்பது எனக்கு எந்த விதத்திலும் பயனளிக்கவில்லை, என்று அவர்கள் புலம்புகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள், தோழரே, உன்னுடைய வியாபாரத்தில்
உன்னுடைய தொழில் துறையில் உன்னுடைய உழைப்பில் ஹராம் கலந்து விட்டால் உன்னுடைய வணக்கம் வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையிலே திருவசனத்தை அல்லாஹ் சொல்லுவான், فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ وَاذْكُرُوا اللَّهَ كَثِيرًا لَعَلَّكُمْ تُفْلِحُونَ. தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் பூமியில் நீங்கள் பரவி செல்லுங்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய அருளுடைய இடங்கள் நிறைய இருக்கிறது, நீங்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். நம்ம தொழுதுட்டோம் அப்படின்னா அப்படி இருந்துடக்கூடாது. அல்லாஹ் தருவான் அப்படின்னா தரமாட்டான். நம்மகிட்ட உழைப்பு ஒண்ணு இருக்கணும். அல்லாஹ் தருவான் அப்படின்ட்டு கடைசி வரையும் அப்படி இருந்துட்டோம்னா அல்லாஹ் எப்படி தருவான்? அல்லாஹ்வே என்ன சொல்றான், நீங்க உழைக்கணும் அப்படிங்க. நீங்க உழைத்தால்தான் நான் தருவேன். பூமியில பறந்து கிடக்கு அல்லாஹ்வுடைய அருள் என்பது பறந்து கிடக்குது, நீங்க அதை எடுத்து செல்லுங்க அப்படிங்க அல்லாஹ். அதுக்காக வேண்டி உழைக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருக்கும் போது 2 சஹாபாக்கள் பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. நீங்க யாருன்னு கேட்டாங்க. நான் மக்கா வாசி அப்படின்னாங்களாம். நீங்க மதீனா வாசியா மட்டும் நீங்க இருந்தீங்கன்னா உங்க தலையை நான் வெட்டியிருப்பேன் அப்படின்னாங்களாம். தொழுதிட்டீங்கன்னா வெளியாவுங்க. பூமியில் அல்லாஹ்வுடைய அருள் என்பது பறந்து கிடக்குகிறது, நீங்கள் உழைத்து செல்லுங்கள். உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான வஸ்துக்களை தேடிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு கலைகளை கற்றுக்கொண்டு தன்னுடைய உழைப்பால் உயர்ந்தவர்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா சில சஹாபாக்கள் இடத்துல சில இருந்தது. மிக்தாத் இப்னு மஅதி கரீம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், தன் கரத்தால் உழைத்து உண்ணும் உணவை விட சிறந்த உணவு எனக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னாங்களாம். நீங்க நிறைய நபர்கள் சொல்லுவார்கள், எங்க பாட்டன் முப்பாட்டன் சம்பாதிச்சு வச்சிருக்காருங்க, நான் ஏங்க சம்பாதிக்கணும்? பாட்டன் முப்பாட்டன் எனக்காக நீ தேங்க 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா போட்டு வச்சிருக்காருங்க, ஏடிஎம் கார்டை கொண்டு சொருகுனா எனக்கு தேவைக்கு நான் எடுத்துக்கிருவேன் அப்படிங்கிறாங்க. முதல்ல மார்க்கம் என்ன சொல்றது தெரியுமா? தன் கரத்தால் உழைத்து உண்ணக்கூடியவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான், அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைக்க வேண்டுமா? தேவையில்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்த்தார்கள், வியாபாரம் செய்தார்கள், விவசாயம் செய்தார்கள், அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை தன்னோட குடும்பத்துக்கு பயன்படுத்திக் கொண்டார்கள். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்படியாக ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்ன இருக்குகிறது? உழைத்து முன்னேறினார்கள். உழைப்பு இருந்தா தாங்க இந்த சமுதாயத்தை 4 பேர் நம்மளை மதிப்பாங்க. உழைப்பு இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஒரு ஆள் ஊர்ல இருக்காருன்னா 4 பேர் கேட்பாங்க, என்னப்பா ஊர்ல இருந்துட்டு என்ன வரும், குடும்பமா இப்படி இருக்குத, மனசுல குத்தும். அப்போ உழைத்து உண்ணும் உணவு என்பது சிறந்த உணவு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைவீதிக்கு செல்கிறார்கள். கடைவீதியில உணவு பொருட்கள் குவியலாக இருக்குது. மேல வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள கையை விட்டு பார்க்கிறாங்க, கீழே ஈரமா இருக்குது, மேல காஞ்சி போய் இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருந்த அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, நீ செய்யக்கூடிய இந்த வியாபாரம் ஹராமானது அப்படின்ட்டாங்க. என்ன யாரோ சொல்லலாம், நான் நல்லா தானே வியாபாரம் பண்றேன். இல்லைங்க, மேல காஞ்சி போய் இருக்குது, கீழே ஈரமா இருக்கு. நீ வைக்கக்கூடிய உணவு பொருட்கள் என்பது காய்ந்ததாக இருக்க வேண்டும். கோதுமை என்பது காய்ந்ததாக இருந்தால் தான் மக்களுக்கு பயனளிக்கும். நீ ஈரத்தோடு வைத்து நீ வைத்துகள் போடும் போது அதிகமாக ஆகும். உன்னுடைய வியாபாரத்தில் ஹராம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை நீ திருத்திக் கொள் என்று சொன்னார்கள்.
நாம் செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தில் அந்த தொழில்ல ஹராம் ஹலால் இருக்குதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளையை தேடி வருகிறார்கள். தேடி வரும்போது பாத்திமா நாயகி அவர்கிட்ட கேட்கிறாங்க, பாத்திமாவே என்னுடைய பேரப்பிள்ளை எங்க அப்படின்னு கேட்கிறாங்க. எங்கே விளையாட போனாங்க, நான் காணோம், நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளையை தேடி போறாங்க. தேடி போகும்போது அங்க ஆடு மேய்க்கக்கூடியவர்கள், ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் அங்க இருந்த ஆற்றில் இருந்து பாலை கறந்து கொடுத்தார்கள். வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாலை வாங்கி குடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து விட்டார்கள். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அதை தடுத்து விட்டார்கள். இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அந்த ஆடு மேய்க்கக்கூடிய சொல்லுகிறார். இப்படி இருந்த நபர்கள் சிறுவர்கள் வந்தார்கள். நான் பால் கறந்து கொடுத்தேன். பால் கறந்து கொடுக்கும் போது அந்த சிறுவரை கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீ ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு உழைப்பாளி, உனக்கு அந்த ஆற்றில் இருந்து பால் கறந்து குடிப்பதற்கு உன்னோட எஜமான் உனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரா என்று ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள். இல்லை, உனக்கு அனுமதி அளிக்காத ஒரு பொருள் என்பது எனக்கு ஹராமாக்கப்பட்டது என்று சொன்னார்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இப்படியான ஹராம் ஹலால் விஷயத்தில் பேணுவதில் இரண்டு சஹாபாக்கள் ரொம்ப பேணுதலாக இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வியாபாரத்தில் ஏதாவது ஒரு நஷ்டம் ஒன்று வந்துடும். நம்முடைய வியாபாரத்தில் முதலாளியாக இருக்கட்டும், தொழிலாளியாக இருக்கட்டும், எல்லாமே ஒன்றாத்தான் வேலை செய்கிறோம். திடீர்னு வியாபாரத்தில் ஏதாவது ஒரு நஷ்டம் ஒன்று வருது அப்படின்னா நம்ம யோசிக்கணும், என்ன நஷ்டம் வந்துருச்சு, இதனால அப்படி யோசிக்கும் போது நம்மளுக்கு தெரியும் ஏதாவது ஒரு ஹராமான ஒரு பொருள் இங்க வந்திருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்முடைய செய்யக்கூடிய தொழில ஏதாவது ஒரு ஹராமான ஏதாவது ஒரு துணி, ₹1, ஒரு 8 உள்ள வந்துருச்சு அப்படின்னா நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச கோடிக்கணக்கான எல்லாமே பாழாக்கு, எல்லாமே நஷ்டமாயிடும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க செய்யக்கூடிய தொழில உழைப்புல ஹராம் ஹலாலை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், அது இறையச்சத்தினுடைய அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துகிட்டே இருந்தாங்க. ஒரு வழியில ஒருவர் உட்கார்ந்துகிட்டு இருந்தார். என்னப்பா நீ தொழில் செய்யற? நான் அல்லாஹ் இடத்துல வணக்கம் வழிபாடுகளை செய்கிறேன், அது என்னுடைய தொழில் அப்படின்டா. வணக்க வழிபாடு செய்கிறேன், அதுதான் எனக்கு தொழில் அப்படின்றார், அதான் என்னுடைய உழைப்பு அப்படின்றாரா? அப்படியா? உன்னுடைய குடும்பத்தை யாரு பார்க்கிறா அப்படின்னு கேட்டாங்க. உன்னுடைய குடும்பத்தை யாரு பார்க்கிறாங்க அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய சகோதரர் என்னோட குடும்பத்தை சேர்த்து பார்த்துக்கிடுவார். உன்னை விட வணக்கத்தாளி, உழைப்பிலே உயர்ந்தமானவர்கள், கண்ணியமானவர்கள் உன்னை விட உன்னுடைய சகோதரர் தான் சிறந்தவன் என்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் உழைப்பாளர்களுக்கு, தொழிலாளிகளுக்கு நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும். அதே போல தொழிலாளியாக இருக்கக்கூடியவர்கள், நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அந்த முதலாளிமார்களுக்கு நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த விதத்திலையும் நாம் நஷ்டத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் சந்தைக்கு செல்கிறேன், நான் வியாபாரம் செய்கிறேன், ஆனால் அந்த வியாபாரத்திலே நான் ஒரு விலையை ஒன்று தீர்மானம் செய்யும் போது மக்கள் அதை யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில ஒரு விலையை ஒன்று வைக்கும் போதுதான் மக்கள் வாங்குறாங்க. நான் என்ன செய்வது யா ரசூலல்லாஹ் என்று அந்த பெண்மணி கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய பொருளாதாரத்துக்கு கூட அதிகமாக லாபம் வைக்காமல் உங்களுடைய உழைப்புக்கு சேர்த்து ₹1 நீங்க லாபம் வச்சுவீங்க அப்படின்றாங்க. நம்மெல்லாம் வியாபாரத்தில் நபர் சொல்லுவாங்கல்ல, என்னப்பா நீ இப்படி வியாபாரம் பண்ற, ₹1 கிடைக்கிறதுல ₹5 சேர்த்து வச்சு கொடுக்குறீங்க அப்படிம்பாங்க.
அப்போ நாம் செய்யக்கூடிய அந்த வியாபாரத்தில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இவ்வளவு போதும் என்ற அந்த மனப்பான்மை வரும்போது அது நம்மளுடைய உழைப்புக்கு அது அல்லாஹ் பரக்கத்து கொடுத்து விடுவார். நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைக்கு நம்ம எல்லாம் நல்ல சட்டை போடுறோம், நல்ல கைலி கொடுக்கிறோம். இது யாரு? அல்லாஹ் எப்படி சொல்லி கொடுத்தா? நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உலகத்துக்கு வரும்போது ஒண்ணு தெரியாம இருந்தாங்க. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில துணியை, ஒரு ஊசியை எடுத்து அந்த நூலை கொடுத்து இன்னொரு துணி எடுத்து இன்னொரு துணியை எடுத்து அதனை கோர்த்து கொண்டு இருந்தார்கள். அவர்களுக்கு அந்த உழைப்பை கற்றுக் கொடுத்து அல்லாஹ். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு டெய்லர், நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், டெய்லர் அப்படிங்கோம். அந்த முதலாக டெய்லராக இருந்தவர்கள் யார் என்றால் நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கட்டடம் கலை கண்டவர்கள், உழைப்பால் உயர்ந்தவர்கள், தானே முதலாளி தானே எஜமான், தானே முதலாளி தானே எஜமான். தொழிலாளியா இருந்திருக்கிறாங்க, உழைப்பாளியா இருந்திருக்கிறாங்க, எஜமானாக இருந்திருக்கிறாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாவை கட்டினார்கள். கஅபத்துல்லாவை கட்டும் போது பல கலைகளை கண்டவர்கள், கட்டிடத்துல பல கலைகளை கண்டவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால தான் அவர்களுக்கு வரலாற்றில் ஒரு பெயர் ஒன்று இருக்கிறது, கட்டட கலை கண்டவர்கள் ஒரு பெயர் ஒன்று இருக்குது. அப்போ உழைப்பால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்ந்தவர்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே நான் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்றால் நம்மகிட்ட எப்போதுமே ஒரு உழைப்பு ஒன்று இருக்கணும். உழைப்பு ஒன்று இருந்தால்தான் இது சமுதாயத்தில் பிள்ளையா இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஊர் மக்களாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, நம்மளை மதிப்பாங்க. ₹1 காலையில இருந்து மாலை வரைக்கும் வேவாத வெயில்ல நின்று வேர்வை சிந்தி அந்த வேலை செஞ்சு அந்த காசை அவங்க கையில கொடுக்கும் போது அந்த தொழிலாளிகள் பெற சந்தோஷம் அல்லாஹ் அக்பர். அதற்காக காலையிலிருந்து மாலை வரைக்கும் கஷ்டப்படுறாரு. அந்த கையில் அந்த காசு கிடைச்ச உடனே அதுல ஒரு ஆனந்தம். வெளிநாட்டிலே வேலை செய்யக்கூடியவர்களிடத்திலே கேட்கலாம், பாலைவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்களை கேட்கலாம், வேவாத வெயில்ல ஏசி மாட்டக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அவளை கேட்கும்போது சொல்லுவாங்க, எனக்கு வேலைகள் கஷ்டமா இருந்தாலும் அந்த கடைசி மாசம் அந்த செய்தி வரும்போது, 1ஆம் தேதி வரும்போது, சம்பளம் என்னுடைய கைக்கு வரும்போது, அந்த சம்பளத்தை என்னுடைய குடும்பத்தில் கொடுக்கும் போது அதுல இருக்க சந்தோஷம் எனக்கு அப்படின்பா. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, அந்த உழைப்பால் அந்த கிடைக்கக்கூடிய அந்த ஊதியத்தை வாங்கி அவருடைய குடும்பத்தை கொடுக்கும் போது அவர்கள் படுகின்ற சந்தோஷம், ஆனந்தம். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சில மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், சில மனிதரை அல்லாஹ் நேசிக்கிறான். யார் தெரியுமா? தொழில் துறையில உள்ளவர்களை ஹலால் ஹராம் என்ற பேணி யார் தொழில் துறை செய்கிறார்களோ அப்படியாப்பட்டவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ரபிஆ என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் இருந்தார். ஒரு முதலாளிக்கு என்னென்ன கடையில வேலை செஞ்சாலும் அவங்க கடையில் வெட்டி வாங்கிட்டு வந்து கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும். அதுதான் வேலைக்கு வந்திருக்கும். என் கடையில் வீட்டில் போய் சாப்பாடு எடுத்துருவாங்கன்னா எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம தொழிலாளி, முதலாளிக்கு நம்ம வேலை செய்யும் போது எல்லா வேலையும் நம்ம செஞ்சுதான் ஆகணும். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபிஆ என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அதிகாலை நேரத்தில் அவர் அப்பதான் புது மாப்பிள்ளை, அப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. இரவு நேரத்துல மனைவியோடு சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு நேரம். திடீர்னு வந்து பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவு திறந்து பார்க்கறாங்க. அந்த ரபிஆ வெளியே வந்து தண்ணீரோடு வந்து நிற்கிறாங்க. என்ன ரபிஆ, என்ன ஆச்சு உனக்கு? நீ புது மாப்பிள்ளை, நீ சந்தோஷமா இரு. இல்லை யார சொல்லலாம், நீங்கள் உங்களுக்கு நான் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி, இந்த நேரத்தில் உங்களுக்கு பணிவிடை செய்ய யாருமே இல்லை என்றால் நான் தானே வந்து ஆக வேண்டும் என்று சொல்லி தண்ணி கொடுக்கிறாங்க. அப்போ ரபிஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்ககிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே இது முதலாளிகளுக்கும் தொழிலாளிக்கும் உள்ள விஷயம், இப்படித்தான் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ரபிஆ உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்?
இப்போ ஒரு முதலாளிகிட்ட நம்ம நெருங்கி நல்லா நெருக்கமாயிட்டோம் தான் மனசை விட்டு கேட்பாங்க, உனக்கு என்னப்பா வேணும், ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது பரவாயில்ல நான் செய்கிறேன்ப்பா அப்படிம்பாங்க. திருமணம் முடிக்கணும், ஏதாவது வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு தங்கச்சி குமரக்காரி ஏதாவது சொல்லும் போது அந்த நெருக்கத்தினுடைய அந்த உழைப்பினுடைய அந்த தரத்தை பார்த்து அந்த முதலாளி நம்ம மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில எல்லாமே செஞ்சிருவாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரபிஆவுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், நாளைக்கு மறுமையில உங்க கூட நான் சொர்க்கத்தில் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரபிஆவுக்கு துஆ செய்தார்கள். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே நிறைய சஹாபாக்கள் இருந்தார்கள். ஒரு சஹாபி சுண்ணாம்பு களைகளை களைத்துக் கொண்டிருந்தார். அவர்களை பார்த்து கையை காட்டி முத்தம் கொடுத்தார்கள். உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு உயர்வை தரும் என்று சொன்னார்கள். சில சஹாபாக்களை கெட்டி அணைத்து முத்தம் கொடுத்தார்கள். உங்களுடைய உழைப்பு உங்களுடைய கண்ணியத்தை உயர்த்தும் என்று சொன்னார்கள். உழைப்பு என்பது நம்மளுக்கு தேவை. அதே போல உழைப்பாளர்கள் முதலாளிகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும். முதலாளி என்பவர்கள் நம்ம கீழே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கும் கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். இப்படி யார் முதலாளிகள் இடத்துல கண்ணியமாகவும் தொழிலாளிகள் யார் கண்ணியமாகவும் யார் நடந்து கொள்கிறார்களோ அப்படியாப்பட்டவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அவர்களுக்கு விருப்பத்தக்க வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரிடத்தில் வேலை செய்தாலும் அந்த தொழிலாளிகளுக்கு முதலாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை கொடுத்து, அந்த முதலாளிகள் உழைப்பாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்து, அந்த கண்ணியத்தை கொண்டும் நாளைக்கு மறுமையில் உயர்ந்தரமான அந்தஸ்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.